தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவநேயச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மணிவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவையின் 17வது பாடலுக்குள் இன்று நாம் நுழைகிறோம். சென்ற பாடலிலே 16வது பாடலில் மேகங்கள் எப்படி மழையைப் பொழிந்து உலகை காக்கின்றனவோ அதைப்போல இறைவையும் இறைவனும் அருள்மழை பொழிய வேண்டும் என்று பார்த்தோம். மழை பெய்தால் மட்டும் போதுமா? அந்த நீர் தங்குவதற்கு ஒரு பாத்திரம் வேண்டுமே. அதுபோல இறைவன் தரும் அருளை பெறுவதற்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமல்லவா? சக்தி தத்துவம். இங்கே ஒரு மிக முக்கியமான சூட்சுமம் உள்ளது. முந்தைய பாடலில் திரோதான சக்தி அல்லது மறைப்பு சக்தி பற்றி பார்த்தோம். உயிர்களின் பக்குவத்திற்காக உண்மையை மறைத்து வைக்கும் அந்த சக்தியே இப்போது உயிர்களின் மீது கருணை கொண்டு குற்றங்களை நீக்கும் அருட்சக்தியாக மாறுகிறாள். நம் உரைநூல் குறிப்பிடுவது போல அந்த அம்பிகையே நம்மை தூய்மைப்படுத்தி இறைவனை நம்மிடம் அழைத்து வருகிறாள். வாருங்கள், அந்த பேரின்ப பாடலுக்குள் செல்வோம். செங்கண் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி தோறும் எழுதருளி செங்கமல போர்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோகட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடேலோரும் பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடேலோரும் பாவாய். இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் சொட்டும் சுவையுடையது. அதன் எளிய பொருளை பார்ப்போம். செங்கணவன் பால் சிவந்த கண்களையுடைய திருமாலிடத்தும், திசைமுகன் பால் 4 முகங்களையுடைய பிரம்மனிடத்தும், எங்கும் இல்லாததோர் இன்பம், வேறு எந்த உலகங்களிலும் இல்லாத ஒப்பற்ற பேரின்பத்தை நம் பாலதா நமக்கு கிடைக்கும்படியாக கொங்கு உன் கருங்குழலி நறுமளம் மிக்க கூந்தலையுடைய அன்னை சக்தி நம்மிடமுள்ள குற்றங்களை மலங்களை நீக்கி சுத்தம் செய்து இங்கு நம் இல்லங்கள் தோறும், இந்த பூமியில் நம்முடைய வீடுகள் உள்ளங்கள் தோறும் சேவகனை நம்மை ஆட்கொள்ள ஒரு வேலையாளைப் போல இறங்கி வரும் அந்த மாவீரனை, பங்கைய பூம்புனல் தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தடாகத்தில் பாய்ந்து ஆடு, நாம் ஆனந்தமாக நீராடுவோம். நேயர்களே, இந்த பாடலில் மறைந்துள்ள ஆழமான தத்துவங்களையும் இலக்கிய நயங்களையும் நம் உரையாசிரியர் மிக அழகாக எடுத்துக்காட்டியுள்ளார். 1. பாவை நோன்பு நிகழ்வு. பெண்கள் விடியற்காலையில் தடாகத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் இறைவனை பாடி நீராடத் தயாராகிறார்கள். ஆனால் அதற்கு முன் ஒரு கேள்வி எழுகிறது. நாங்கள் பாவம் செய்தவர்களாயிற்றே, இறைவன் எங்களுக்கு அருள்வானா என்று. அதற்கு விடை சொல்வது போல், கவலைப்படாதீர்கள், நம் அன்னை நம்மை சுத்தம் செய்துவிட்டாள் என்று பாடுகிறார்கள். 2. உள்ளுரை மற்றும் தத்துவார்த்தம். கோதாட்டி. கோதாட்டி என்ற வார்த்தை மிக முக்கியமானது. ஒரு தாய் தன் குழந்தையின் தலையில் உள்ள சிக்கை எடுத்து அழுக்கை நீக்கி அழகுபடுத்துவாள் அல்லவா? அதைப்போல நம் ஆன்மாவில் படிந்துள்ள ஆணவம், கன்மம்
மாயை ஆகிய மும்மலங்களையும் இறைவி நீக்குகிறாள். அவள் சுத்தம் செய்த பிறகுதான் இறைவன் அங்கே குடியேற முடியும். இல்லம் என்பது என்ன? பாடலில் இல்லங்கள் தோறும் என்று வருகிறது. இது செங்கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல. இல்லம் என்பது நம் உள்ளம், ஹார்ட். நம் நெஞ்சகத்தையே அவன் வீடாகக் கொள்கிறான். சேவகன், த சர்வன்ட் ஆர் வாரியர். இதுதான் இந்த பாடலின் உச்சம். இறைவனை அரசன் என்று சொன்னால் புரியும், ஆண்டவன் என்று சொன்னால் புரியும். ஆனால் மணிவாசகர் சேவகன் என்கிறார். ஏன் தெரியுமா? நம் உரைநூல் இதற்கு அற்புதமான விளக்கம் தருகிறது. உயிர்கள் தங்கள் முயற்சியால் இறைவனை அடைய முடியாது. அதனால் இறைவனே ஒரு வேலையாளைப் போல, ஒரு போர் வீரனைப் போல வீர செயல் புரிந்து நம் ஆணவத்தை அடக்கி நம் மனதிற்குள் புகுந்து திருவடியை தருகிறான். எஜமானனான நாம் செய்ய வேண்டிய வேலையை நமக்காக அவன் செய்வதால் அவன் சேவகன். என்னே ஒரு கருணை! இங்கே ஒப்பிடப்படும் இன்பத்தை பாருங்கள். திருமால் செங்கணவன், பிரம்மன் திசைமுகன், இந்திரன் போன்ற தேவர்களிடம் கூட இல்லாத ஒரு பேரின்பத்தை சிவன் நமக்குத் தருகிறான். இதற்கு நம் உரையாசிரியர் அப்பர் பெருமானின், அதாவது திருநாவுக்கரசரின் ஒரு தேவார பாடலை மேற்கோள் காட்டுகிறார். திருச்சத்தி முற்றத்தில் அப்பர் பாடியது: இம்மை உன் தாள் என்ற நெஞ்சத்து எழுதிவை. இறைவா, யமன் வரும் முன் இப்பிறவியிலேயே உன் திருவடியை என் நெஞ்சில் எழுதி வைத்துவிடு. அப்பர் எப்படி தன் நெஞ்சில் திருவடியை பதிக்க வேண்டினாரோ அதேபோல இங்கேயும் இறைவன் நம் இல்லங்கள், அதாவது நெஞ்சங்கள் தோறும் வந்து தன் செங்கமலப் பொற்பாதத்தை தருகிறான். இறுதியாக இப்பாடல் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிவபெருமானின் திருவடி தாமரைகள் மிகவும் மென்மையானவை. ஆனால் நம் நெஞ்சம் கல்லாக இருக்கிறது. இருப்பினும் அம்பிகை நம் குறைகளை நீக்க கோதாட்டி இறைவன் தானே வலிவந்து நம் நெஞ்சில் அமர்கிறான். ஆகவே நம் குறைகளை நினைத்து வருந்தாமல் அந்த செங்கடவன் பால் இல்லாத இன்பத்தை தரும் ஈசனை நோக்கி சரணடைவோம். அந்த பேரானந்தத்தில் திளைக்க வாருங்கள், பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடுவோம். முடிவுரை: திருவெம்பாவையின் அடுத்த பாடலான அண்ணாமலையான் என்ற பாடலின் விளக்கத்தோடு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.